சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய. அரைந்திட்ட வைகையேது உப்பே ஆதி ஆகாச வித்துவினால் செனித்த பிண்டம் மறைந்திட்ட உப்பதுவே காரம் காரம் மண்ணான உப்பதுவே சாரஞ்சாரம் கரைந்திட்ட ஊஷ்யருக்கு கேற்றே உப்பை காணாமற் போனதினார் கலக்கமாச்சு இறைந்திட்ட மலசலமாய் காணலாகும் இந்த விரண்டோரிடத்து இருக்கும் பாரே. சூரியானந்த சித்தர். நான் கோயிலுக்குள்ள போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் மாம்ஸ். என்னங்க இனி யார் தடுத்தாலும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் டிம்கி கொடுத்து கிளம்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நான் வெளில போகாம பாத்துக்கிறதுல கண்ணும் கருத்தமா இருக்காங்க. என்ன இது? விஜய் சார் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு, சின்னையா மட்டும் வெளியே கிளம்பி போறாரு. ஒண்ணுமே புரியலையே, எங்க போவாரு? சரி, நம்ம விஷயத்தை போன் பண்ணி ஐயாவுக்கு சொல்லிடுவோம். இங்க வா, வாடா இங்க. ஏண்டா ஜப்பான்ல செஞ்ச லேட்டஸ்ட் பொம்மை என்ன டிடெக்டிவ் வேலை பார்க்க வந்திருக்கியா? யாருக்கு போன் பண்ற? ஐயாவுக்கு தான். அவர் தான் இந்த செல்போனை கொடுத்து விஜய் சார் நோட்டம் விட்டு அவர் எங்க போறாரு, அவரை பார்க்க யார் வர்றாங்கன்னு தெரிஞ்சு போன் பண்ண சொன்னாங்க. தூக்கி அடிச்சிருவேன். பார், அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கேன். நான் இங்க வந்ததை போட்டு கொடுத்த மொத்த காரியமும் கெட்டு போயிடும். ஒண்ணு பண்ணு, நீங்க நிம்மதியா புல் தரையில படுத்துட்டு காலையில வந்து என்கிட்ட போனை வாங்கிட்டு அப்பா கிட்ட போய் ரொம்ப நல்ல பிள்ளையா விஜய் சார் வீட்டுல ஒண்ணுமே நடக்கலையான்னு சொல்லிடுறேன். சரி, மீறி ஏதாவது கிறுக்கு வேலை பண்ண ஏற்கனவே ஆப்பு தான் இருக்க. அடிக்கிற அடியில கோட்டராயிடுவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓ, யார்கிட்ட?
என்னம்மா இந்த நேரத்துல? ஐயா, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பொருளை எல்லாம் வித்துட்டு கடைசி பஸ்ஸை புடிச்சிடலான்னு போனேங்க ஐயா. அது ஏதோ பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்களா? கொஞ்ச நேரத்துல வந்துரும்னு சொன்னாங்க. நானும் நின்னு பாத்தேங்க ஐயா. பஸ்ஸே வரலங்க ஐயா. நான் விடியற வரைக்கும் ரோட்ல நிக்க முடியாது இல்லையா? அதனாலதான் இங்கேயே தங்கிக்கலான்னு நான் சமையல் கட்டிலே ஒரு ஓரமா படுத்துக்கிறேங்க ஐயா. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு உங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஐயா. நைட்டு இங்க தங்கணும் அவ்வளவுதானே? சமயக்கட்டெல்லாம் படுக்க வேண்டாம், ரூம்லயே போய் படுத்துக்கோ. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமா, என்னங்க ஐயா அது தலைப்பாலாம் கட்டிக்கிட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு பௌர்ணமி பூஜை நடக்கிற நாள். இந்த ஊருக்கு விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் ஊர் கட்டுப்பாட்டை மீறி கோயிலுக்குள்ள போறேன்னு சொல்லியிருக்காரு. அதான் கோயிலை சுத்தி பார்த்துட்டு வரலான்னு கிளம்புனேன். நீ வந்துட்ட. ஆமாமா, உங்களை பாத்துக்க சொல்லி அன்னைக்கு சித்தர் சாமி சொல்லி இருந்தாருல்ல? பொதுவா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கோயிலுக்கு போன எந்த உத்தரவும் வரல. இருந்தாலும் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். சரிங்க ஐயா. இதோ வைரவரே வந்துட்டாரு. அப்ப உத்தரவு வந்துடுச்சுன்னு தான் அர்த்தம். நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரிங்க ஐயா, போயிட்டு வாங்க. இந்த ஊர்ல எது வேணாலும் நடக்கும். ஐயா, நீங்க யாருங்க? என்னையா? என்ன அடையாளம் தெரியல? நான் தான் ஆராய்ச்சியாளர் விக்ரமன். ஐயா, நீங்களா? எதுக்கு இப்படி ஒரு தோற்றத்தில் வந்திருக்கீங்க? நானும் உங்களை போலத்தான். எனக்கு இந்த ஊரை காவல் காக்கிற கடமை இருக்கு. சரி, ஜாக்கிரதையா இருங்க. நான் போய் சுத்தி பார்த்துட்டு போறேன். சரிங்க ஐயா. காளி வந்தா பிருந்தா விட்ட காட்டுன்னு சொன்னா. அவளை பாதி வழியிலே பார்த்துட்டு வீராப்பா அவளை கொல்ல போறேன்னு போனா. அதுக்கப்புறம் அவன் என்ன ஆனான்னு தெரியலையே. ஆக பிருந்தாவை அவனால எதுவும் பண்ண முடியல. அப்புறம் நம்ம உதவி கேட்டு காளி வரவே இல்லையே. நம்மள பார்க்க அவனுக்கு கூச்சமா இருந்திருக்கும் போல இருக்கு. இப்ப போன் பண்ணி பிருந்தா விஷயம் என்னாச்சுன்னு கேட்கலாமா? இந்த நேரத்துல போன் பண்ணா தப்பா நினைச்சுக்குவானோ? அப்படி நினைச்சா அவன் முகரைய பேத்துற மாட்டேன். சரி, என்னாச்சுன்னு கேட்கலாம். எடுக்க மாட்டேங்கிறானே, போனையே எடுக்க மாட்டேங்கிறான். பெரிய தூரம் இவன். எடுக்கலன்னா போடா. கவலைப்படாதயா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. கோயிலை சுத்தி கடுசா காவல் போட்டிருக்க. அதெல்லாம் மீறி கோயிலுக்குள்ள போயிடுவானா என்ன? ஐயோ பாட்டி, நீ வேற சும்மா இரு. அந்த ஆளு கோயிலுக்குள்ள போகணும், வைத்தியமா அலையணும். அப்பதான் அந்த ஆள் தொல்லை ஒழியும். நானும் நிம்மதியா இருப்பேன். ஆடி போடி இவள. பூஜை நடக்கிறப்ப மனுஷங்க உள்ள போனா கோயிலோட புனிதம் கெட்டு போயிடும்ல. அது போட்டும். ஒருவேளை அவன் போன நேரம் பைத்தியமா ஆகாம நல்லபடியா திரும்பிட்டா ஓ நிலைமை என்ன ஆகும்?
ஓ அப்படி ஒண்ணு இருக்கா பாட்டி? ஆமா ஆமா, அந்த ஆளை உள்ள போக விடாம பண்றதுதான் நல்லது. ஏயா உன் மாமன் பொட்டு மாதிரி சாப்பிட்டுட்டு பேசாம போய் தூங்கிட்டா நீ என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? வெளியில போனா மாட்டிக்குவான்ல. ஆனா விஜய் தம்பிக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல உதவி பண்ணிருப்பான். ஆனா இங்க நல்ல புள்ள மாதிரி கதவை பூட்டிக்கிட்டு தூங்குறான். ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட அது விஜய் தம்பிக்கு தானே. இவனுக்கு என்ன? அந்த பிள்ளைக்காக இவன் என்னமோ உசுர கொடுக்கற மாதிரி பின்னாடி சுத்தி வந்தா எப்படியோ. உங்களுக்காக கோயிலுக்குள்ள போறேன்னு சொல்லாம இருந்தானே, அந்த மட்டுக்கு சந்தோஷம். யாரு அண்ணனா? கோயிலுக்குள்ள போயிடுமாக்கும். நாய்க்கடி பட்டதுல இருந்து ஐயாவுக்கு கொஞ்சம் பயம்தான். எப்படியோ விடியிற பொழுது நல்ல பொழுதா விடியட்டும். ஐயா அண்ணாச்சலா, எவ்வளவு நேரம் இப்படியே முடிச்சிட்டு இருப்ப? அந்த பயலுக எல்லாம் பாத்துக்குவானுங்க, நீ போய் நிம்மதியா படுத்து தூங்கியா. இல்லாத்தா, எனக்கு இப்ப தூக்கம் வராது. நீ போய் படுத்துக்க. அம்மா ரஞ்சனி, நீயும் போய் படுத்துக்கமா. சரிங்கப்பா. பாட்டி நீ போய் படு. எனக்கு எங்க தூக்கம் வருது? அப்போ ஆஹா, எல்லாம் இங்கதான் இருக்கானுங்க. ஏய், யாரோ வர மாதிரி தெரியுதுடா. ஆமா, வாங்க போய் பார்க்கலாம். வாயா. ஏதாச்சும் பண்ணுமே. பண்றோம். யாரு? சின்னையாவா? பார்த்தா எப்படி தெரியுது? ஐயா, என்னையா இந்த நேரத்துல கோயில் பக்கம் வந்திருக்கீங்க? சாமி கும்பிட வந்தேன். கேட்கிறா பேர் கேள்வி. பிரசிடென்ட் புள்ள, அவருக்கு இருக்கிற அக்கறையில பாதி இருக்காதா? நீங்களா ஒழுங்கா வேலை பாக்குறீங்களான்னு பாத்துட்டு போக வந்தேன். சரி, யாராவது சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா? இல்லீங்களே, இப்போதைக்கு நீங்க தான் வந்திருக்கீங்க. ஏய், என்ன எகத்தாளமா? இல்ல ஐயா, விளையாட்டுக்கு சொல்றான், நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அது பிரசிடென்ட் ஐயா உங்க மேலயும் ஒரு கண்ணு வைக்க சொல்லியிருக்காருல்ல. ஏய், நானும் இந்த ஊர் தான்யா, தெரியும்ல. இருந்தாலும் ஐயா கிட்ட சவால் விட்டவனோட கூட்டாளி தானே நீங்க, அதான். நல்லா லட்சணமா காவல் காக்குறீங்க. ஆள் கிடைச்ச உடனே அரட்டைய போடுறீங்க. யோ, யாருங்க? யோ, யாரும் ஓராம இருக்கு, போய் பாரியா, என்னன்னு பாரியா. வாங்கடா போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. தேனீங்களா? நல்லா தேடுங்க. தேனீங்களா? தேடிட்டு இருக்கோயா. இருக்கடா பாரு விடாத. பாக்குறையா? ஐயா, இங்க யாரும் காணுங்க ஐயா. அப்புறம் எதுக்கு தேடுற? இங்க வா. சின்னையா, அங்க ஒருத்தரையும் காணோம். இல்லையா, அங்க இருந்து பாக்குறப்போ இந்த சைடு ஓடின மாதிரி தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, எல்லாரும் உசாரா தான் காவல் காக்குறீங்க. இதே போல விடிய விடிய காவல் காக்கணும். கோயில் உள்ள போறன்னு ஒரு பயம் வந்துடக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்கய்யா. என்னமோயா, திடீர்னு வந்து இப்படி பீதியை கிளப்பிட்டீங்களே. நாங்க பாத்துக்கிறோம்யா. ஓ, பேசி கழுத்த இருக்காத, இடத்த காலி பண்ணுன்ற. நான் கிளம்புறேன். நல்ல காவல்காரனுடா. உங்களை போய் எங்க அப்பா நம்பினாரு பாரு. நல்லா வந்தாரியா நம்மள டெஸ்ட் பண்றதுக்கு. வாங்கயா, போய் நம்ம வேலையை பார்க்கலாம். வாங்கயா.
காளி நமக்கு தெரியாம ஏதோ பண்றான். போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறான். என் உதவி இல்லாம பிருந்தாவை கொண்டுட்டு மொத்த பணத்தையும் இவனே சுருட்டிக்கலான்னு பாக்குறான் போல இருக்கு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராணி இவ எதுக்கு இந்த டைம்ல போன் பண்றா? ஓ, காலை கட் பண்றியா? உங்களுக்கு தேவைன்னா என்ன வச்சு வேலையை வாங்கிட்டு உங்க காரியம் முடிஞ்ச உடனே கழட்டி விட்டுருவீங்களா? இருங்கடா, உங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்குறேன்.